நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான சோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன சோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் ஏன் அப்படி கருதப்படுதுன்னா, இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் கிரகணங்கள்லாம் நடக்குது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் தொடக்கத்தில் ஒரு கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஒரு அதிரடியான கிரக பயிற்சி நடந்தது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நடக்காத பல விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல கிரக பயிற்சி நடந்ததுன்னு சொன்னால அது என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. என்ன கிரக பயிற்சி நடந்ததுன்னா, சனி பகவான் இருக்கிறாருல, அவரு தான் தற்போது பயிற்சியாக இருக்கிறாரு. ஆமாங்க, சனி பயிற்சி தான் இந்த மாதத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சனி பயிற்சி அப்படிங்கிறது சாதாரண பயிற்சி கிடையாது. மற்ற கிரக பயிற்சி காட்டிலும் அதிக பவர் உடையது இந்த சனி பயிற்சி. மற்ற கிரகங்களை விட ரொம்பவே வக்ரமாக இருக்கிறவர் இந்த சனி பகவான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அப்பேற்பட்ட சனி பயிற்சி தான் தற்போது நடைபெற்றிருக்கு. இந்த சனி பயிற்சியில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ சனி பயிற்சி பலனை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நடந்த இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி நடைபெற்றது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த சனி பயிற்சியில் பொருளாதாரத்தில் ஏற்றம் தர்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. அதனால் இந்த சனி பயிற்சி முதல்ல எப்படி நடைபெற்றது அப்படிங்கிற விவரத்தை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். அப்பேற்பட்ட தன்மையுடைய சனி பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசியுடைய 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதியை திதியில அஸ்தம் நட்சத்திரத்துல விருத்தி நித்திய நமயோகத்துல பத்திர காரணத்துல காலை 8:31 மணி அளவில் கும்பம் ராசிலேருந்து மீனம் ராசிக்கு ஜோரா பயிற்சி அடைந்துட்டாரு. ஆக்சுவலி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தில் மந்தமான கிரகமாகவும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் எடுத்துக்குவார். மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். அதனாலேயே சனி ஒரு நீதி தவறாத நீதிமான் என்ற பெயரோடு இன்றளவு விளங்குகிறார். அப்பேற்பட்ட சனி பயிற்சி தான் இப்போ புதிய புதிய மாற்றங்களை நிறைய கொண்டு வரப்போகுது. மீனம் ராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி மோட்சம், அயனசயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலகளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்துல சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைமாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ஸோ இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்துல பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்துல சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலைச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதோடு மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும்
தொற்று நோய்களுக்கான புதிய மருந்துகள் வந்து கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவின் பெருமை வந்து உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்மஸ்தானங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த சனிப்பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால தர்மம் மூலம் கர்மம் விலகும். இதுதாங்க சனிப்பயிற்சியுடைய இது. ஸோ 12 ராசிக்காரங்களுக்குரிய சனிப்பயிற்சி பலன்கள் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் சனிப்பயிற்சி நடந்ததை பார்த்துட்டோம். இப்போ பலன்களை கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கன்னிராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி மிதமான பலன்களை வழங்கும். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஜோதிட ரீதியாக இது கண்டக சனி என்று அழைக்கப்படுது. மீனம் ராசி சுபாரான குருவின் வீடு என்பதால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சனியின் பார்வை 9, 8, 4 ஆகிய இடங்களில் விலகுவதால் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தாயாருடைய உடல்நலையில் அக்கறை காட்டணும். நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகள் இப்போது விலகும். கணவன் மனைவியிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேருக்குள்ளேயும் ஒற்றுமை பலப்படும். அப்புறம் குடும்ப பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது திரும்பும். பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வீங்க. பொருளாதார ரீதியாக வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய சொத்துக்கள், வாகனம் வாங்குவதற்கான யோகமானது உண்டாகும். இருப்பினும் வீண் ஆடம்பர செலவுகளை திட்டமிட்டு தவிர்ப்பது எதிர்காலத்துக்கு நல்லது. அதை வந்து மெயினாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் வழிகாட்டும். சுப காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் அது உங்களால் திருப்பி செலுத்தக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் வழியில் கவலைகள் ஏற்பட்டு நீங்குங்க. அப்புறம் தொழில் உத்தியோகம் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இக்காலம் மிகவும் சாதகமாக இருக்கும். கூட்டாளிகளுடன் புரிந்துணர்வு அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூட உயரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவை உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை சரியாக திட்டமிட்டு கையாள்வதன் மூலம் எதிர்ப்புகளை முறியடிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கலை கல்வியில் உங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்வியில் மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க. குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களை கலைத்திறனை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கும். எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு இக்கால புகழையும் வருமானத்தையும் தேடித்தரும். உங்களுடைய கடந்த கால படைப்புகள் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும். அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க சனிப்பயிற்சி பலன்கள் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு சனிப்பிரதி பரிகாரமாக இதெல்லாம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. கன்னி ராசியினர் மகாலட்சுமி அம்பிகை வழிபாடு செய்வது பொருளாதார மேன்மைக்கு வழிவகுக்கும். சனிக்கிழமையில மெயினாக எள் சாதம் தயாரித்து காகத்திற்கு வைப்பது, கோவிலில் புளிசாதம் விநியோகம் செய்வது ஆகியவை உங்கள் கர்ம வினைகளை குறிக்கும். மெயினாக நண்பர்கள், வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது, அவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவது கண்டக சனியின் தாக்கத்தை குறைக்கும். சனிக்கிழமைகளில் அம்பிகை சன்னிதானத்தில் நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நலம் தரும். பசுக்களுக்கு பழங்கள் அப்புறம் வெண்பூசணியை உணவாக வழங்குவது புண்ணியம் சேர்க்கும். அதனால் மறக்காமல் இந்த மாதிரியான பரிகாரத்தெல்லாம் கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க. கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான்.
கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. நீங்கள் இந்த இதை வந்து பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.